இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் சமகோணாசனம். சமகோணாசனம் 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசத்துக்கு பின் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிந்த பிறகு சமகோணாசனம் 2வது சுற்று செய்து காமித்து முடித்த பிறகு சமகோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசனங்கள் செய்து காமிக்க இருக்கிறோம். மாணவர்களுக்கெல்லாம் கோடை விடுமுறை முடிந்துவிட்டு இப்போ ஸ்கூலில் ஆரம்பிச்சுட்டு முடிஞ்சளவு இந்த நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து பழகி செய்து பாருங்கள். ஆனால் இந்த ஆசனம்லாம் செய்வதனால நம்ம வந்து ஞாபக சக்தியெல்லாம் நம்மளுக்கு அதிகப்படுத்துகிறது. அதனால் ஆசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுமாரி இதுமாரி ஓப்பன் பிளேஸில் நல்லா இயற்கையான சூழ்நிலையில் இயற்கை காற்று அடிக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து பழகி வந்தோம்னா நம்மளால் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த ஆசனங்கள்லாம் பெரிதும் உதவுகின்றன. இந்த இடத்துல மாரி தியானம், மூச்சு பயிற்சி அதெல்லாம் தொடர்ந்து நம்ம செய்து பழகி வந்தோம்னா உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். நம்ம பொதுவாக நம்ம ஆசனம்லாம் தொடர்ந்து நம்ம செய்து வந்தோமானால் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம்னா நம்மளுக்கு தெளிவான முடிவு நம்மளால் விரைவாக எடுக்க முடியும். அதெல்லாம் அந்த ஆசனங்கள்லாம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்ம மாணவர்கள்லாம் கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு ஆசனங்கள் தான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதுமாதிரி ஒரு நிறுவனத்தில் நம்ம பணிபுரிகிறோம் இல்லையா? அதுமாரி பணிபுரிகிறப்ப நம்ம சில முடிவுகள்லாம் நம்ம விரைவாக எடுக்கிறதுக்கு இந்த ஆசனம்லாம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. நம்ம இருக்கிற துறையில் நம்ம மேலும் வளர்கிறதுக்கு இந்த ஆசனங்கள் தான் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா சேனல் மூலியமாக விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு சமகோணாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள், ஆசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்த பிறகு நன்மைகள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிந்த பிறகு கருத்து வண்ணாயிரம் இறுதி பகுதியில் சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறோம். முடிந்தளவு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் நம்ம அந்த இதை ப்ரோக்ராமை பார்த்தோம்னா தான் நம்ம சில டிப்ஸுகள்லாம் நம்மளால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நாங்கள் அளிக்கக்கூடிய டிப்ஸு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. சில பேர் கமெண்ட்ஸ்லாம் தெரிவிச்சிருக்காங்க. சில நண்பர்கள்லாம் நாங்கள் அளிக்கக்கூடிய டிப்ஸை பயன்படுத்தி சில நன்மைகளும் அடைந்து இருக்கிறார்கள். அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முடிஞ்சளவு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் பாருங்கள். பழம் பற்றிய தகவல்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. கருத்துக்கள் நேரம் சில கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. அதுமாரி உங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு கமெண்டாக கொடுத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நாங்கள் அதெல்லாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த சேனல் மூலிமா அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். மிகவும் ஆரோக்கியமான தகவல்லாம் எங்களுக்கு முடிஞ்ச அளவு கொடுத்துக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவு நல்ல கமெண்ட்ஸ்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவு உங்களால் முடிஞ்ச சில இயற்கை உணவு பற்றி சில மூலிகை பற்றி நாங்களும் தெரியாமலாம் சிலலாம் இருப்போம். அதை பற்றிலாம் கொஞ்சம் அதை நன்மைகள்லாம் பற்றி கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா விரிவாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் போட இருக்கிறோம். இப்போ உடல் இலக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு சமகோணாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். இரண்டு 3 4 5 1 2 3 4 5. இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். எல் வடிவத்தில் நம்ம உடம்பை வச்சுக்க போகிறோம். கையை இப்படி வச்சுக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு ஒரு எல் ஷேப்பில் நிற்க போகிறோம். முதுகு தண்டெல்லாம் நேராக ஸ்ட்ரைட்டாக நம்ம வளையாமல் நேராக இருக்கும்படி செய்து காமிக்க இருக்கிறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16
17, 18, 19, 20. 2 கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு. இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழம் பற்றிய தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கிராமத்திலலாம் கிடைக்கும் அந்த பழம் வந்து இந்த ஆரஞ்சு வகையை சார்ந்தது, நார்த்தம்பழம் என்று அழைக்கப்படுகிற அந்த பழம். அந்த பழம் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஆரஞ்சு மாரிலாம் இல்லாமல் கொஞ்சம் இந்த தோல்லாம் கொஞ்சம் முட்டு முட்டாக இருக்கிற மாரி இருக்கும். அது வந்து ஆரஞ்சு பழத்தோட நன்மைகள், ஏன்னா நாட்டு பழம் இல்லையா, நாட்டு பழம்னாவே நன்மைகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம், அதனால் நன்மைகள் என்னென்னு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி. நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை சொன்னோம். இப்போ இந்த ஆசனம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எல் ஷேப்பில் வரணும். இந்த ஆசனத்தை வந்து ரொம்ப எல் ஷேப்பில் ஒரு 99% சரி பண்ணிட்டார், இன்னும் கொஞ்சோண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நிலைமை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, நிற்கும்போது வீடியோவில் இருக்கும்போது நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் அவருக்கு சரியாக செய்கிறாருன்னா வீடியோவில் என்னால் அதை சரி பண்ணி கொடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் இன்னும் கொஞ்சம் இது பண்ண முடியும் அப்படிங்கிறதா இது. கொஞ்சம் இப்போ இந்த நிற்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால் மட்டும் கொஞ்சம் அப்படி நேராக்கி உடம்பு இன்னும் கொஞ்சம் கையை மட்டும் லைட்டாக மேலே தூக்குனா ஒரு எல் ஷேப்பில் இருக்கும் ஃபுல்லாகவே. அந்த கொக்கு மாரி பார்த்திங்கன்னா கால் வந்து 2 கையை வந்து நல்லா இது பண்ணியிருந்தார். அருமையாக இருந்துச்சு ஆசனம். 99% சொல்கிறேன், 1% மட்டும்தான் அதில் இதாக இருக்குது. அருமையாக பண்ணியிருந்தாங்க இல்லையா. சரி, தினம் ஒரு பழத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பழம் வந்து நார்த்தம்பழம். இந்த நார்த்தம்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. பழைய காலத்தில் பாட்டிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா நார்த்தம்பழத்தை அறுத்து நல்லா 3 நாள் 4 நாள் நல்லா அறுத்து அந்த சாரோடு அப்படியே ஊற வச்சுருவாங்க. எப்படி அந்த சாரோடு ஊற வச்சு அதில் உப்பை கிளறி நல்லா வெயிலில் காய வச்சு அதெல்லாம் பதப்படுத்தி எடுத்து வச்சுப்பாங்க. அது அவ்வளோ சத்துக்கூடியது. வெயில் காலத்தை அதை செஞ்சுட்டு மழைக்காலத்து அப்படியே அந்த எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அடாடா அவ்வளோ அருமையாக இருக்கும். 2 சாதத்தை கூட சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த நார்த்தம்பழ காயோட மகிமை. சரி, இந்த பழத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இந்த நார்த்தம் பழத்தில் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகம். அந்த புளிப்பு சுவையோடு சாப்பிடும்போது உடம்புல என்னென்னலாம் ஏற்படும்னா ரத்த திருப்தி அதிகப்படுத்துது. நமக்கு மிக பெரிய விஷயம் ரத்தம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம செயல்படுறதுக்கு முக்கிய உகந்ததே ரத்தம் தான். ரத்தம் சரியில்லைனா வாழ்க்கையே சரியில்லை, வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான், கதையோசனை எழுதிட வேண்டியது தான். அப்படி தான் காரணம். சரி, இந்த இதில் என்னெல்லாம் செய்யுது அப்படின்னா, அந்த பழம் என்ன செய்யுதுன்னா ரத்தத்தை நல்லா சுத்தம் படைய செய்யுது. இந்த வாதம்னு சொல்லுவோம் இல்லை, கை கால் இழுப்புலாம், அதெல்லாம் வரவே வராது. அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யுது. அந்த வயிற்றில் பொறுமல் குன்முன்னு சொல்லுவோம், அந்த வயிற்று பொறுமல், அவர் அந்த வயிற்றில் ஒரு புண்ணு மாரி இருக்குது, அல்சர் சொல்லுவோம் இல்லை, வயிற்று புண்ணு, இதெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயம். அப்புறம் வயிற்றில் வந்து இந்த பசங்களாம் புழு இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, சின்ன அதாவது வயிற்றில் வந்து தாய்ப்புழு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்தமாரி பழைய காலத்தோட தான் இது பண்ணுவாங்க. அந்த புழு எடுக்கிறதுக்கே தனியாக வைத்தியம்லாம் இருக்குது. ஆனால் இதை சாப்பிட்டோன்னா அது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இதை இப்போது நிறைய வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதிகப்படியான வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா, அப்போது இந்த சாரை நிறைய புழிஞ்சு நல்லா தண்ணி கிண்ணிலாம் கலக்காமல் அந்த சாரை நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே நின்றுடும் அந்த இது. அப்புறம் நிறைய வயிற்றால போகுது அப்படின்னா கொஞ்சம் மோரையும் இதையும் கலந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக போயிடும் இந்த விஷயங்கள்லாம். இதெல்லாம் அந்த பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கிராமத்து புற பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த இதில். நார்த்தம் பழத்தை பார்க்காதவங்க கிராமத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துருவாங்க. நகரத்தில் இது விற்பனைக்கே வராது. ஏன்னா நார்த்தம் பழத்தில் விற்பனைக்கே வராது. ஆனால் நம்ம இதில் நிறைய கிடைக்கிது, நம்ம கிராமம் ஃபுல்லாகவே கிடைக்கிது. இந்த நார்த்தம்பழம் இலையை வந்து பொடி பண்ணிலாம் வைக்கிறாங்க. அதில் அவ்வளோ உடம்பு சத்து இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க நார்த்தம்பழத்தோட இதை. நல்ல பழம்னு சொன்னோம்னா வயிற்று புண்ணை குறைச்சிருங்க. இப்போ அல்சர்லாம் இருக்குன்னா அவங்களாம் அந்த கொஞ்சம் புளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டே வாங்க. நிறைய சாப்பிட முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டே வந்தீங்கன்னா இது எல்லாமே சரி செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சிடும். நார்த்தம்பழத்தில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நார்த்தம்பழத்தில் உடலில் உள்ள ரத்தத்தை விருத்தி பண்ணுது, வயிற்று புண்ணை குறைச்சிடுது, வயிற்று பொறுமலை குறைக்குது. அவ்வளோ விஷயத்தை செய்கிற நம்ம ஏன் அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு பழமா அப்படின்னு நினைக்காம அதுவும் ஒரு பழம், அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நாங்கள் எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம மூலியமாக 4 பேர் அதை நன்மை அடைஞ்சால் சந்தோஷம் தானே, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம்.
ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதை வந்து பாதியிலே அந்த வீடியோ பார்த்துட்டு கிளம்பிடுறீங்க, பாதி கூட பார்க்க மாட்டீங்க, கிளம்பிடுறீங்க. நம்ம நண்பர்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க ஆசனம் தான் பார்த்துட்டேனுங்க அப்படின்னு. ஆசனம் பார்த்தா மட்டும் போதும், அதுக்காக படத்தை சொல்கிறோம், அது பலன்கள் சொல்கிறோம். ஒரு விஷயம் கற்றுக்கிறோன்னா முழுமையாக கற்றுக்கணும். எந்த விஷயம் இது பண்ணாலும் முழுமையாக கற்றுக்கிட்டால் மட்டும் தான் அடுத்தவங்களுக்கு இதை சொல்ல முடியும். நம்மளால் இயன்றதை மற்றவங்களுக்கு சொல்லணும்னா என்ன செய்யணும், அதை மற்றவங்களுக்கு கொண்டு போகணுனாலே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் உங்களால் முடிஞ்சதை 4 பேருக்கு சொல்லுங்கள். எப்போதும் நம்ம என்ன செய்யணும், இந்த பித்தம் இருக்குங்களா, பித்தத்தை சரி பண்ணக்கூடிய இந்த இதெல்லாம் குடிச்சோன்னா பித்தத்தை குறைச்சிரும். அப்புறம் அந்த வண்டியில் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா இந்த ஜூஸை பிடிச்சி வச்சிங்கன்னா இந்த வாந்தி வரதை நிறுத்திடும். இது ஒரு எலுமிச்சை வகையை சார்ந்தது, இல்லைன்னா நம்ம எலுமிச்சை நம்ம சாத்துக்குடி வகையை சார்ந்தது தான் இந்த இது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்த்த இலை பொடி பயன்கள்லாம் மிகப்பெரிய இது, அதை இன்னொரு நாள் பார்ப்போம். நார்த்த இலை பொடிகளை பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம். இந்த பழத்தின் பழங்களில் மிகவும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது, வயிறு பொறுமலை சரி செய்யுது, வன்மங்கிற அதாவது வயிற்று பொறுமலை சரி பண்ணுது, வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. நிறைய சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறத எது கிடைச்சாலும் பழங்களை சாப்பிடுங்க, எது யோசிக்க வேண்டாம், நல்லா சாப்பிடுங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் அவங்களும் சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடுங்க, ஒரு பழம் இருக்கா அதில் 2 மில்லி எடுத்துங்க, எப்படி எடுத்து சாப்பிட்டு கற்றுங்க. அதனால் எந்த வாழைப்பழம் சாப்பிட்றீங்க, வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்களா கூழாக்கணும்னு கேட்குறீங்க, கூழாக்கி அது பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் அடித்து அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதில் சர்க்கரையை நீங்கள் குறைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன எதை குறைக்குன்னா நீங்கள் கலந்து திங்கிற உமிழ்நீரில் அது போகணும். வாழைப்பழம் என்ன செய்யும், குழப்பாக இருக்கும், டக்குன்னு உள்ளார ஓடிடும். அது ஓட விடாமல் சாப்பிடணும். நல்லா வாயை மூடி நல்லா உண்ணு சாப்பிடணும். அந்த இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுமாதிரி தண்ணி குடிக்கிற வரைக்கும் சப்பி சாப்பிடணும். தண்ணியை குடிச்சிடக்கூடாது, சப்பி சாப்பிட கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சாப்பிடணும், உறிஞ்சி சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை, ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியை உறிஞ்சி சாப்பிடுங்க. அதனால் எல்லா பழமும் கிடைக்கும். சரி, ரைட், ஓகே. இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனத்தை செஞ்சு சமகோண ஆசனம் செஞ்சு காட்டுவாங்க ஆர்ஜே அவர்கள். நார்த்தம்பழம் பற்றிய பலன்களை தெரிந்து கொண்டோம். நம்ம நார்த்தம்பழம் எப்படி சாப்பிட்ணுன்னா, நம்ம ஜூஸாக சாப்பிட்லாம். ஜூஸ் அப்படின்னா நம்ம ஜீனி போடாமல் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமான பானமாக இந்த பானம் வந்து கருதப்படுகின்றன. இந்த ரோட்டர்லாம் இந்த கடைலாம் பார்த்துருப்பீங்க, இந்த சாத்துக்குடி ஜூஸு, கரும்பு ஜூஸு அதெல்லாம் இருக்கிறப்ப இந்த சில பேர் என்ன நார்த்தம்பழம் ஜூஸும் கொடுக்குறாங்க. அதை நம்ம விரும்புறதில்ல. அது வந்து நாட்டுப்பழம் வந்து அதிக ஆற்றல் உடையது. அதனால் முடிஞ்சளவு இந்த சாலையோரெல்லாம் போனீங்கன்னா இந்த நார்த்தங்காய் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி பருகுங்க. மிகவும் ஆரோக்கியமான பானம் அது. ஆனால் நம்ம கூல்ட்ரிங்க்ஸு இந்த மற்ற ஐட்டம், இந்த பாக்கெட் ஐட்டம்லாம், கூல்ட்ரிங்க்ஸு டப்பா ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட தவிர்த்துட்டு இதுமாரி நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம பானம்லாம் சாப்பிட்டோன்னா உடம்பை வந்து நம்மளால் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இதுமாரி இந்த நார்த்தம்பழம் வந்து மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியது. நம்ம வந்து உணவில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த நார்த்தம்பழம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைலாம் இருக்குது. நம்ம வந்து உடம்புல பித்தம் இருக்கு இல்லையா, பித்தத்தெல்லாம் போக்குறது, அதுமாரி பசியை தூண்டுகிறது, நல்லா அதிகமாக சாப்பிட்றதுக்கு வந்து தூண்டுகிறது. ஏன்னா வந்து நம்ம இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளால் சாப்பிட முடியும். சீக்கிரமாக ஜீரணமாகிடுது. நம்ம வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நார்த்தம்பழம் வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அது ஊறுகாய் வந்து நம்ம தாளிக்கிறதில்ல, அது சும்மா நம்ம போட்டு அரிஞ்சு அதில் உப்பு போட்டுமே நம்ம காய வச்சுட்டாவே போதுமானது. நம்ம வச்சுக்கலாம் 2 மாதம் 3 மாதம் 5-6 மாதம் வரைக்குமே கூட நம்ம மண்பானையில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். அதான் நம்ம உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து இந்த நார்த்தம்பழத்தை நம்ம சேர்த்துட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நார்த்தம்பழம். சமகோணாசனம் 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். உடல் அழுக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். சமகோணாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்த பிறகு சமகோணாசனம் செய்வதனால் ஏற்படுத்தும் நன்மைகளை தெரிந்து கொள்வோம். இரண்டு, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. எண்ணிக்கை 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15,
16, 17, 18, 19, 20. நன்றி ஆர்ஜே, சூப்பர் சூப்பர், அருமை. ஆகா ஆகா. 2 கையிலும் சின்மத்தில் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். சமகோணாசனம். சமகோணாசனம் செய்வதனால் மார்புக்கு பின்பக்கம் இருக்கு இல்லையா, முதுகின் மேல் நேரடியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. முதுகெலும்பு வளைவையும் உடலின் சரி செய்கின்றது. இறுக்கத்தை போக்குகின்றது. கைகளில் உள்ள நாடி நரம்புகள்லாம் வலிமடை செய்கின்றன. இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன. முதுகு தண்டு பலம் பெறுகின்றன. தைராய்டு பிரச்சனை வராமல் தடுக்கப்படுகின்றன. சமகோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள். இந்த ஆசனம் வந்து மார்புக்கு பின்பக்கம் உள்ள முதுகின் மேல் நேரடியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. முதுகெலும்பு வளைவையும் உடலின் பாகங்களையும் சரி செய்கின்றன. உடலின் இறுக்கத்தை போக்கின்றன. இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன. முதுகு தண்டு வளம் பலம் பெறுகின்றன. தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன. சமகோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். இப்போது இந்த ஆசனத்தை பற்றி சுருக்க விலக பெருக வாழ்க அப்படிங்கிறது தான் அந்த ஐயாவோட இது. இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா ஒரு எல் மாரி நிறுத்திருப்போம். கையை வந்து கொக்கு மாரி இந்த கொக்கோட கால் மாரி நிறுத்திருப்போம். பார்த்திங்கன்னா ஒரு எல் சமகோணாசனம். ஒரு சமமாக இருக்கிறது உடலை வந்து சமநிலைப்படுத்துறது. சமநிலைப்படுத்துனான்னு தெரியுங்களா? உடலை சீராக ஒரே மாதிரியாக 4 பக்கம் உடலை சீராகப்படுத்துறது தான் அந்த சமநிலை. இந்த சமநிலை எப்போ கிடைக்கும்னா நினைவோடு செஞ்சால் மட்டும்தான் அந்த சமநிலை கிடைக்கும். முதல் நடை செய்யும்போது 99%, 2வது நடை செய்யும்போது 1000 மடங்கு அருமையாக செஞ்சுட்டாங்க. 1000 மடங்கு. ஆனால் நெஞ்சை பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு எல் மாரி தான் இருக்கும். நின்று பாருங்கள், உங்களால் எல் மாரி நிற்க முடியுமா? ஒரு நண்பரை விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை மறுபடியும் பாருங்கள், உங்களால் நிற்க முடியுதானே. ரொம்ப கடினமான ஆசனம். செய்யும்போது பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும். நான் மிகவும் கடினமான ஆசனம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அதில் வந்து அந்த திறமையை வந்து ஆர்ஜேகிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்கலாம். யோகா பற்றி ஆர்ஜேகிட்டேருந்து எந்த யோகா கொடுத்தாலும் 1 நிமிடத்தில் அந்த யோகாவோட பொசிஷனை கரெக்டாக எடுத்துப்பாங்க. இந்த ஆர்ஜேவுக்கு இப்போ இந்த ஆசனம் வந்து புதுசாக நாங்கள் ஒன்று சொல்லிக் கொடுத்தோம். இந்த ஆர்ஜே வந்து இந்த ஆசனத்தை புதுசாக தான் இன்றைக்கி தான் அவருக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த ஆசனம் இப்படி பண்ணால் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை வேறு இடத்துலேருந்து பார்த்தோம். அதை நம்மளோட ராமலிங்க ஐயா தான் அதுக்கு இந்த ஆசனத்துக்கு மெயின் காரணமாக இருந்தார். அதை சொல்லும்போது அந்த ஆசனத்தை எப்படி செய்கிறோம் ஆர்ஜே அப்படின்னு சொல்லி காட்டும்போது 1 செகண்டில் அப்படி இது பண்ணார். நல்ல உடலுக்கு வந்து மிகவும் தகுதியான ஏற்படுத்தினா மட்டும் செய்ய முடியும். உரிய ஆசிரியர் கொண்டு தாங்க செய்யணும் அதை அப்படின்னு சொன்னார். அப்போது நம்மளமாரி உரிய ஆசிரியர் கொண்டு தாங்க அதை செய்யணும் அப்படின்னாரு. அப்போ அந்த ஆசனங்கள்லாம் எவ்வளோ தூரம் அதை அவரோட நிலையிலேருந்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், நல்ல விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டு இந்த ஆசனத்தை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக கொடுங்க. ஏன்னா நீ யாருமே இதை கமெண்ட்ஸாக கொடுக்குறதெல்லாம் யோசிக்க தான் செய்கிறீங்க. அதாவது இன்றைய வாழ்க்கை அப்படின்னா உடனே வரணும், உடனே கிடைக்கும், உடனே போகணும். எங்கே மேலே வரைக்கும் எதுவுமே 10 மாதம் பிள்ளைய வந்து 10 மாதம் கழித்து வரணும்னு இல்லை, 8 மாதத்தில் எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க, நல்ல நாளாக பார்த்து ஒரு நாள் எடுத்துருங்க அப்படிங்கிற மனநிலையில் தான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை. எந்த விஷயமும் வீட்டில் வந்து சமைச்ச உணவு சாப்பிடணுங்கிறத விட கடையில் போய் 4 உணவை சாப்பிட்றலாம், ஒரு ஃபோன் காலில் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை வாழ்க்கை. நம்ம கண்ணுக்கு எதிரும்போது நம்ம வீட்டில் சமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பள்ளி விழுமா, பள்ளி புழுக்க விழுமா அப்படிங்கிறத யோசித்து வேலை செய்வாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது, யார்கிட்ட வருது, எப்படி சமைக்கிறாங்க, எங்கே வாங்குகிறான், எங்கே கொடுக்குறான், யாருக்கையும் ஒருத்தவங்கலாம் ஸ்விக்கி சுமோட்டோலாம் நினைக்கிறாங்களோ அந்தமாரி விஷயங்கள். அதாவது அந்த காலத்தில் உறவினர் வீட்டில் பக்கத்தில் போய் ஒரு இது வாங்கினாலே ஐயோ அவன் வீட்டில் வாங்காதடா, அவன் சரியாக கழுவிருக்க மாட்டான்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது, பலவிதமான பிரச்சனைகள் இருக்க இதுலேயும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்படிலாம் இல்லாமல் நம்ம சமைச்ச உணவுகளை நம்ம இப்போ சமைக்கவே முடியல அப்படின்னா சமைக்காத உணவு சாப்பிடுங்க, இயற்கை உணவை சும்மா சாப்பிடுங்க. 2 வாழைப்பழத்தை சாப்பிடுங்க, 2 வெண்டிக்காவை சாப்பிடுங்க, 2 கேரட்டை சாப்பிடுங்க, எல்லாமே சரியாயிடும். அதுதான் வாழ்க்கைங்க. வாழ்க்கைன்னா வாழ்ந்து பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாழ்க்கையை வாழ்ந்து பாருன்னு சொல்லியிருக்கோம். எப்படி வாழ்ந்து பார்க்குறதுன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறதாங்க வாழ்க்கை சுயநலம் இல்லாத வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். நமக்கு சுயநலம் வேணும். அதாவது பணம் தான் சுயநலம்னா ஒரு மனுஷனுக்கு ஆயுட்காலம் வந்து
அதிகபட்சம் போனால் இப்போ உள்ள ஆயுட்காலம் ஒரு 80 வயது வச்சுக்கலாங்க. அந்த 80 வயதை இன்ட்டு 365 பெருக்குங்க, எவ்வளோ வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்க? பெரிய வாழ்க்கையெல்லாம் இருக்காது. நினச்சி பாருங்கள், ஒரு நாள்னா எவ்வளோ மணி நேரம், அதை ஒரு நாளில் 24 மணி நேரமா, 24 மணி நேரத்தை இப்போ இது பண்ணி பாருங்கள், அதில் எத்தனை நிமிஷம் இருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை நொடி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படிலாம் உங்கள் வாழ்க்கை நடக்கும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களோட வயதை இது பண்ணிட்டு எவ்வளோ தூரம் கடந்து வந்துருக்கு பாருங்கள். இன்னும் எவ்வளோ நேரம் வாழ போகிறீங்கன்னு பாருங்கள். அப்போ ரொம்ப சின்ன வாழ்க்கைங்க. அதை சிறந்து விளங்குறதுக்கும் ஒரு உற்றார் நண்பர்கள் எல்லாம் ஒரு போராமை தன்மைகளாக இல்லாமல் சிறந்து விளங்குங்க. ஒரு நல்ல பழக்கத்தை இது பண்ணுங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை தப்பை பெருசாக்காதீங்க. அந்த தப்பை அவன்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போங்க. இதாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் சின்ன விஷயந்தான், வாழ்கிறது ரொம்ப காலம், சிறிய காலம். அதை சீரும் சிறப்பும் வாழ்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்தி ஆர்ஜே அவர்கள் இப்பொழுது இறுதிக்கட்ட உரை. ஆசனங்கள் ஏதோ ஒரு பயிற்சியெல்லாம் பண்ணோம்னா தொடர்ந்து பண்ணி நம்ம உணவும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். நம்ம வந்து இப்போ காலைல எழுந்தோடனே சாப்பிட்றோமா, கொஞ்சம் இடைவேளை விடணும். உணவுக்கு வந்து ஒரு இயற்கையில் வந்து ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் ஒரு 7 மணி நேரம் உணவு இடைவேளை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச அளவு இடையில வந்து இந்த பஜ்ஜி, போண்டா, டீ அதெல்லாம் சாப்பிட்லாம் தவிர்த்து விட்டுட்டு, முடிஞ்சளவு நம்மளுக்கு பசிக்கிற மாரி இருக்கா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா இயற்கையான பானங்களை ஏதாச்சும் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். முடிஞ்சளவு நம்ம பயிற்சி மட்டும் பண்ணால் போதாது. நம்ம வந்து இயற்கையான உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டோம்னா நம்ம இயற்கையான பானங்கள் அதுமாரி மண்பானையில் வந்து நம்ம நீரை ஊற்றி வச்சோம்னா அதுவே நம்ம வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் முடிஞ்சளவு தவிர்த்து விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். மண்பானையில் வந்து சில பேரெல்லாம் இந்த சில என்ன பண்ணுறாங்கன்னா துளசி இலை, அதுமாரி வெட்டி வேறு, அதுமாரி இந்த மூலிகைலாம் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம வாசனாக இருக்கும். நம்ம சிறு குழந்தைகள்லாம் கொடுத்தோம்னா நம்ம வாசனையாக இருக்கிறதுனால நல்லா விளாமிச்ச வேறு இந்த சின்ன வயசு பசங்களாம் நல்லா தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அது கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றத தவிர்த்து விட்டுட்டு, நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர்லாம் சாப்பிட்றத தவிர்த்து விட்டுட்டு, இதுமாரி தொடர்ந்து நம்ம சிறு வயதுலேருந்து நம்ம பழகிட்டு வந்தோம்னா சின்ன வயசு பசங்கள்லாம் அந்த ஃப்ரிட்ஜு பக்கம்லாம் போகாமல் இதெல்லாம் விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவு தண்ணி ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு 5 லிட்ரு ஒரு 7 லிட்ரு வரைக்கும் தண்ணி நம்ம தாராளமாக குடிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவு தண்ணி நிறைய குடிங்க. தண்ணிலாம் அதிகமாக குடிங்க. தண்ணிலாம் அதிகமாக குடித்தா தான் நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் நம்ம வெளியேற்றப்படுது. நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகள்லாம் நீக்கிறதுக்கு வந்து நம்ம அருந்துகிற தண்ணி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவு தண்ணியெலாம் சாப்பிடுங்க. நம்ம ஆரோக்கியமான அந்த காய்கறிகள்லாம் வந்து அந்த கேரட்டு, இந்த முள்ளங்கி, நிறைய காய்கறிலாம் பச்சையாக சாப்பிட்ற காய்கறிலாம் நிறைய ஐட்டம் இருக்குது. அதுமாரி வந்து கொத்தமல்லி தழைலாம் நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். கொத்தமல்லி தழை சாப்பிட்லாம், புதினாவை சாப்பிட்லாம். நம்ம வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்தமாரி மூலிகைலாம் பச்சையாக சாப்பிட்லாம். அதுமாரி இந்த கிடைக்கக்கூடிய இந்த அருகம்புல்லும் பச்சையாக சாப்பிட்லாம். அருகம்புல்லை நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்டோம்னா வாய் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து நம்ம ஒரு 40 நாள் சாப்பிட்டோம்னா நம்ம ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணுது. நிறைய பேருக்கு இந்த காலத்தில் வந்து ஹார்ட் பிரச்சனைலாம் பெரிதாக இருக்குது. அவங்களாம் வந்து இந்த ஆசனம்லாம் செய்ய முடியலனா கூட இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து ஒரு 40 நாள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றுலாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஹார்ட் பிரச்சனைலாம் நீக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு. நம்ம நாட்டில் வந்து நம்ம வந்து இயற்கையோடு சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு தாராளமான நம்ம ஆரோக்கியமான வாழ்கிறதுக்கு வந்து நிறைய மூலிகைகள், பழங்கள், கீரைகள்லாம் அவ்வளோ அழிக்குது. நம்ம வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம வந்து அதெல்லாம் நம்ம பயன்படுத்தாமல் நம்ம வந்து செயற்கைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தவிர்த்து விட்டு நம்ம இயற்கையோடு சார்ந்த பழகினோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். நம்ம வந்து நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக வாழணும். அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம்லாம் தெரியாமல் விஷயத்தெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா தான் அவங்க அடுத்தடுத்த தலைமுறையெல்லாம் அதை பற்றியான நன்மைகள்லாம் போய் சேரும். அதனால் தொடர்ந்து முடிந்தளவு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து குழந்தைகள், ஏன்னா இப்போ பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுகிறதில்ல. அதனால் முடிஞ்சளவு சின்ன சின்ன கதையெல்லாம் பசங்களெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் கேட்குற மாரி வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் அதெல்லாம் நம்ம வந்து
குழந்தைகளுக்கு அப்படியே சன்னமாக அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டோம்னா உள்வாங்கிட்டு அவங்களுக்கு அடுத்தடுத்து அவங்களா விரும்பி எதெல்லாம் சாப்பிட்டாலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும், அவங்களே நம்மள்ட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. அதை பற்றியான விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து இதுமாரி இதெல்லாம் முடிஞ்சளவு சின்ன பசங்கள்ட்ட நல்லா பேசுங்க. நீங்களும் மொபைல்லாம் எடுத்து முடிஞ்சளவு பார்க்காம இதுமாரி ஆரோக்கியமான விஷயம்லாம் சின்ன வயசு பசங்களாம் கற்றுக் கொடுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஆசனங்கள் இந்த இதுமாரி கருத்துக்கள் படம் பற்றிய தகவலாம் பார்த்து இதை பற்றி தெரிஞ்சு பயன்படுத்தி அதனோட பலன்களை எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸாக கொடுங்க. நாங்கள் அளிக்கக்கூடிய வந்து ஆசனம்லாம் தொடர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்தர இயற்கை மருத்துவ சங்கத்தில் வந்து நிறைய நிகழ்ச்சியெல்லாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சளவு வந்து பாருங்கள். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம் தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். மகதீஷின் தினம் ஒரு சேனலில் வந்து நாளை இன்னொரு ஆசனத்தில் கூட பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.